ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக 4 விதமான பிரசாதம் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ரெசிபியோட டேஸ்ட்டும் ரிச்சாக இருக்கும், ஆனால் செய்கிறது ரொம்ப ஈஸி. ரெசிபிலாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த ரெசிபிஸ்க்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. இப்போ வாங்க இந்த 4 விதமான ரெசிபியும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாஃப்டான ரவா லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு இந்த தேங்காயில் இருக்கிற அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவலை டைரெக்டாக சேர்த்து அப்படியே நம்ம லட்டு செஞ்சோம் அப்படின்னா லட்டு ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதுவே நெய்யில் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம லட்டு செஞ்சோம் அப்படின்னா லட்டு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதே போல் அந்த தேங்காய் வந்து நம்ம லட்டு சாப்பிடும்போது இடையில கடிப்படும் இல்லையா, அப்போ அதோடைய ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது வீடியோவில் பாருங்கள், தேங்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. அதில் இருக்க ஈரப்பதம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து இதே பேன்லேயே 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் கட் பண்ண பாதாம் அண்ட் முந்திரி சேர்த்துட்டு பாதாம் முந்திரியோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். பாதாம் முந்திரியோட குவான்டிட்டி நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த போல் எடுத்துக்கலாம். கம்மியாக வேணும் அப்படின்னா கம்மியாக எடுத்துக்கலாம், அதிகமாக வேணும்னா அதிகமாக எடுத்துக்கலாம். அது நம்மளுடைய இஷ்டம் தான். இப்போ பாருங்கள், பாதாம் முந்திரியோட கலர் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகும்போதே இதில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு திராட்சை சேர்த்துட்டு திராட்சை உப்பி வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட நட்ஸ் எல்லாமே நெய்யில் நல்லா வரப்பட்டு வந்ததும் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அடுத்தது ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ரவையை ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் நார்மலாக உப்புமா செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ரவை தான். அதே மாதிரி ரவை வந்து வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 3/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. அந்த பாலை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரவை கூட ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 கப் ரவைக்கு 3/4 கப் அளவுக்கு பால் அப்படின்றது கரெக்டான மெஷர்மெண்ட். ஸோ அதிகமாகவும் சேர்த்துக்க வேண்டாம், கம்மியாகவும் சேர்க்க வேண்டாம். அதே மாதிரி பாலை வந்து எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் எடுத்துக்கிட்ட மொத்த பாலையுமே இந்த ரவை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ரவையோட கன்சிஸ்டன்சியை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக தலை இருக்கணும். இந்த அளவுக்கு ரவையோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா தான் ரவையை ஊற வைக்கும்போது ரவை நல்லா ஊறி வரும். இப்போது இந்த ரவையை மூடிட்டு கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள், ரவை நல்லா அந்த பாலில் ஊறி வந்திருக்கும். இப்போது இந்த ரவையை வந்துட்டு கையால் நல்லா அழுத்தி பசஞ்சு விடுங்க. இந்த மாதிரி நம்ம கையில் நல்லா வந்து பசஞ்சு விடும்போது மாவோடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கோதுமை மாவுலாம் பசஞ்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும், சாஃப்டாக அதே மாதிரி இருக்கும். மாவோடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி கையில் பீஸுன்னு ஒட்டுற அளவுக்கு இருக்கணும். மாவை பசஞ்சு விட்டதுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கையிலையும் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தி பசஞ்சு விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாவை தட்டுறதுக்காக வாழை இலை அப்படி இல்லைன்னா பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நெய்யை எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிற போல் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரவை மாவை 2 பார்ட்டாக பிரிச்சுட்டு ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து பட்டர் ஷீட் மேலே வச்சுடுங்க. வச்சுட்டு அடை தட்டுவோம்ல, அதே மாதிரி கையாலேயே இந்த மாவை தட்டி விடுங்க. ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மீடியமான அளவுக்கு மாவை தட்டிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை வந்து வேக வைக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல்லை மேலே வச்சுடுங்க. தோசைக்கல் சூடானதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்க மாவை தோசைக்கல் மேலே போட்டுட்டு பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணுறீங்க. பட்டர் ஷீட்டில் மாவு ஒட்டாமல் நல்லா ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள். நம்ம நெய் அப்ளை பண்ணோம்ல, அதனால தான். இப்போ இந்த மாவை சுற்றி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் அந்த மாவை வேக வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் மாவு நல்லா வெந்து வரும். மாவு ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ரவா லட்டு எப்படி செய்யணுன்ற ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். மாவு 2 பக்கமே லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வெந்து வந்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி மீதம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவையுமே அடை மாதிரி தட்டி தோசைக்கல்லில் போட்டு வேக வச்சு எடுத்து வைங்க. மாவை வேக வச்ச உடனே வந்து மாவை பிச்சு போட்டு நம்ம அரைக்கக்கூடாது, ஏன்னா சூடாக இருக்கும். சூடாக இருக்கும்போது அரைச்சோம் அப்படின்னா மாவு கொஞ்சம் வழவழன்னு ஆகிடும். ஸோ நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ரவை மாவோடைய சூடு கம்ப்ளீட்டாக ஆறுற வரைக்கும் ஆற வச்சுக்கோங்க. அடுத்தது 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை ஒரு மிக்சி கப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. வாசனைக்காக 5 ஏலக்காவை இந்த சர்க்கரை கூட சேர்த்துட்டு மிக்சி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க.
சர்க்கரை கொரகொரப்பாக இல்லாமல் எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். இப்போது இந்த சர்க்கரை அப்படியே இருக்கட்டும். நம்ம வேக வச்ச மாவு இருக்கு இல்லையா, அதோடைய சூடு கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கு அப்புறமா இப்போது அந்த மாவை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக உடச்சி மிக்ஸி கப்பில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும்போது விட்டு விட்டு அரைச்சிங்க அப்படின்னா வீடியோவில் பார்க்குற போல் இந்த மாதிரி நல்ல பூ போல் உதிரி உதிரியாக இருக்கும். ஓகே, இப்போ அரைச்ச இந்த ரவையை வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அண்டு நம்ம அரைச்ச சர்க்கரை எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நெய்யில் வறுத்த ட்ரை நட்ஸையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த லட்டில் வந்துட்டு ஸ்வீட் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது இது கூட பால் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுங்க. அந்த ரவையிலே வந்து லைட்டாக ஈரப்பதம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கையோட சூட்டுக்கு அந்த சர்க்கரை வந்து இலகி வரும். ஸோ ரவை அண்ட் சர்க்கரையில் இருக்கிற ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி பால்லாம் சேர்க்க வேண்டாம். ரவையை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கையில் எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள். லட்டு பிடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போது இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை எடுத்து லட்டாக மேக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய டேஸ்டியான செம்ம ஜூஸியான அண்ட் சாஃப்டான ரவா லட்டு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ரவா லட்டுவை இந்த மெத்தடில் செய்யும்போது ஒரு 3 நாளைக்கு மட்டும்தான் வெளியில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியும். இதுவே ஒரு 10 நாள் கிட்ட ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும். ரவா மிக்ஸிங்கை லட்டு ஷேப்க்கு மேக் பண்ணதுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கும்போதே செம்ம டெம்ப்டிங் ஆகுதில்ல. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ரவா லட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. செகண்டாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி மெத்துன்னு வாயில் வச்சதுமே வழுக்கிட்டு போகிற அளவுக்கு சாஃப்டான ரவா கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேசரி செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கேசரி செய்கிறதுக்கு மொத்தமாக 1/4 கப்பலுக்கு நெய் 1/4 கப்பலுக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் எந்த ஒரு ஃப்ளேவருமே இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது நெய் எண்ணெய் ரெண்டுமே சூடானதுக்கு அப்புறமா கட் பண்ண பாதாம் அண்ட் முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம். பாதாமும் முந்திரியும் நீங்கள் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. அண்டு பாதாம் வந்து ஆப்ஷனல் தான், எனக்கு வேணும் அப்படின்றதால நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பாதாம் முந்திரியை ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து விடுங்க. 2 நிமிஷம் வறுத்து விட்டோம் அப்படின்னா முந்திரி பருப்புடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அப்போவே இதில் வந்துட்டு ஒரு 20 காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வறுத்து விடுங்க. காஞ்ச திராட்சை வரப்படுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. நெய்யில் சேர்த்தா ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து வரப்பட்டுடும். ஸோ இந்த மாதிரி நட்ஸோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரப்பட்டதும் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அடுத்து இதே நெய்யில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த ரவையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. ரவையோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும். ரவையோட பச்சை வாசனை போகாமல் இருந்துச்சு அப்படின்னா கேசரியில் அந்த ரவையோட பச்சை வாசனை வரும். அதுக்கப்புறம் கேசரியோட டேஸ்ட்டுமே சேஞ்ச் ஆகிடும். அதனால் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஸ்டவ் ஃபிலிமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்து விடுங்க. அதோடைய பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடும். ரவையை ஒரு 5 நிமிஷம் வறுத்து விட்டதுக்கு அப்புறம் ரவையோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ இந்த வறுத்த ரவையை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து இதே வானலில் ரவையை மெஷர் பண்ணோம்ல, அதே கப்பால் 3 கப்பலுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பலுக்கு நெய் எண்ணெயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கணும், ஒரடியாக சேர்க்கக்கூடாது. ஸ்வீட் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தண்ணி கூட இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லைட்டாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கப்புறம் இப்போ இந்த தண்ணி சூடாகி நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வர விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி விடும்போது ரவை வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி நெய்யில் வந்து அதை நல்லா வறுத்துருக்கோம். அதனால் தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் ரவையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். தண்ணி சூடாகாமலே வந்து ரவையை வந்து சேர்த்துக்கக்கூடாது. இப்போ ரவையை சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிட்டு ரவை வெந்து வரும். இந்த மாதிரி ரவை வந்து இப்போது உங்களுக்கு வந்து 3/4 வாசி அளவுக்கு தான் குக் ஆகியிருக்கும். இப்போது இந்த ரவையை வந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு ரவை வந்து பஞ்சு மாதிரி வெந்து வரும். 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரவை வந்து நல்ல பஞ்சு போல் அவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ நான் கலரி விடுறேன் பாருங்கள். கலரி விடும்போதே உங்களுக்கு தெரியும்.
ஓகே, இப்போ ரவை வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகியிருக்கு. இப்போ இதில் வந்துட்டு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ரவையை மெஷர் பண்ணோம்ல, அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடும்போது இந்த மாதிரி அகைன் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற போல் இருக்கும் ரவையோட கன்சிஸ்டன்சி. இதை நம்ம வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா திரும்ப ரவை வந்து கெட்டியாகிடும். ரவை வேகிறதுக்கு முன்னாடியே சர்க்கரை சேர்த்துட்டோம் அப்படின்னா ரவை வந்து வேகாது. அதனால் ரவை வெந்ததுக்கு அப்புறமா தான் சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா திரும்ப வானலை மூடிட்டு 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ணதுக்கப்புறம் கேசரியை ஓப்பன் பண்ணிவிட்டு கலரி பாருங்கள். கேசரி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இப்போது இதில் வந்துட்டு மீதி இருக்கிற நெய் எண்ணெய் ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு நெய் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருந்தேன் இல்லையா, இந்த அளவுக்கு நெய் எண்ணெய் வந்து எங்களுக்கு பிடிக்காது, நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படின்னா அதில் பாதி அளவு கூட நீங்கள் கம்மி பண்ணி சேர்த்துக்கலாம். நெய் எண்ணெய் சேர்த்து கேசரியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கேசரியை கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி விட்டு பாருங்களேன். கரண்டியில் ஒட்டாமல் அப்படியே ஹல்வா மாதிரி விழும். இதுதான் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான். இப்போ இதில் வாசனைக்காக ஒரு 5 ஏலக்காவுடைய விதைகளை நல்லா வந்து நசுக்கிட்டு இந்த கேசரி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பர்ஃபெக்டான ரவா கேசரி செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் அண்ட் டிப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆனாலுமே கொஞ்சம் கூட ஹார்ட் ஆகாமல் நல்லா பஞ்சு போல் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கேசரி. அடுத்து இதில் செரிஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். இதுவுமே ஆப்ஷனல் தான், பட் சேர்த்தோம் அப்படின்னா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அடுத்து நெய்யில் வறுத்து வச்சுருக்க ட்ரை நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேசரியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், கேசரி குழன்னு இல்லாமல் அதே மாதிரி இந்த கேசரியை நம்ம கையில் எடுக்கும்போது பிசு பிசுன்னு ஒட்டாதுங்க. உதிரியாக நல்லா தனித்தனியாக இருக்கும் கேசரி. அப்படியே கரண்டியில் எடுத்து தட்டில் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டாமல் வழுக்கிட்டு விழுங்க. இதுதாங்க ஒரு பர்ஃபெக்டான ரவா கேசரி. ஸோ கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அப்படியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கேரட் பாயாசம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஜவ்வரிசியை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப் அப்படின்னா கிளாஸில் 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசியை கழுவுறதுக்காக அது கூட தண்ணி சேர்த்துட்டு ஜவ்வரிசி வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் உரசி கழுவி அந்த தண்ணியை வந்து ஊற்றிட்டு திரும்ப இந்த ஜவ்வரிசி ஊறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த ஜவ்வரிசியை கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. அதிக நேரம் ஊற வச்சிடாதீங்க, 15 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். 15 நிமிஷம் ஜவ்வரிசியை ஊற வச்சதுக்கு அப்புறமா பாருங்கள், ஒரு ஜவ்வரிசியை கையில் எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக நசுங்கும். இப்போ ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக பாதாம் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 5 பாதாமை 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 15லேருந்து 20 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நெய்யில் வறுத்து விட்டுக்கோங்க. பாயாசத்தில் நட்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நட்ஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட பாதாம் அண்ட் முந்திரி வந்துட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரப்பட்டு வந்ததும் அதை அப்படியே நெய்யிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்தது இதே நெய்யில் ஒரு 15லேருந்து 20 காஞ்ச திராட்சை சேர்த்துட்டு காஞ்ச திராட்சை நல்லா உப்பி வர வரைக்கும் மாற்றி விட்டுட்டு அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த நெய்லியே கேரட்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கேரட்டோடைய அளவு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்திருந்தால அதுக்கு 1/2 கப் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டை நெய்யோடு சேர்த்துட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கேரட்டை வந்துட்டு நம்ம 1/2 கப் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுக்கிறோம்ல, அப்போ வந்துட்டு நல்லா அழுத்தி வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். கேரட்டை ஒரு 4 to 5 மினிட்ஸுக்கு வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. கேரட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குக் ஆகியிருக்காது, பாதி அளவுக்கு குக் ஆகியிருக்கும். அடுத்து இந்த வானலில் 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கோங்க. ஃபுல் க்ரீம் மில்கில் பாயசம் செஞ்சோம் அப்படின்னா பாயசத்தோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே போல் அதோடைய டெக்ஸ்சரும் பர்ஃபெக்டாக வரும். இந்த பால் கூட 100 ml அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு பால் சூடாகி பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பால் கூட எக்ஸ்ட்ரா ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா பால் வந்து ஆல்ரெடி நல்லா திக்காக இருக்கும். இது கூட வந்துட்டு நம்ம ஜவ்வரிசி கேரட்லாம் சேர்த்து வேக வைக்கும்போது பாயசம் வந்து நல்லா கெட்டியாகிடும். ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற போல் ரொம்ப கெட்டியாகிடும். அதனால் 100லேருந்து ஒரு 200 ml அளவுக்கு பால் கூட தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஜவ்வரிசி கேரட்லாம் வேக வச்சு நம்ம பாயசம் செஞ்சோம் அப்படின்னா பாயசத்தோட சூடு ஆறுனதுக்கு அப்புறமும் கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்கும். இந்த சிம்பிளான டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் கேரட் பாயசம் செஞ்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள், பால் சூடாகி பால் வந்து பொங்கி வருது. இப்போ வந்து பாலை வந்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க.
இல்லைன்னா பால் வந்து பொங்கி கீழே விழுந்துடும். பால் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி பால் சூடாகி பொங்கி வந்ததுமே நம்ம ஊற வச்சுருந்தோம்ல ஜவ்வரிசி, அந்த ஜவ்வரிசியில் இருக்க தண்ணியை வந்து வடிகட்டிட்டு ஜவ்வரிசியை மட்டும் பால் கூட சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசியை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஜவ்வரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா பால் வந்துட்டு ஒரு கொதி கொதிச்சு வரும். அது வரைக்கும் ஜவ்வரிசியை வேக வச்சுக்கலாம். ஜவ்வரிசியை அதிக நேரம் வேக வச்சிடக்கூடாது. கரெக்டாக பால் வந்து ஒரு கொதி வரும். அது வரைக்கும் ஜவ்வரிசி வெந்தாலே போதும். ஜவ்வரிசியை இப்போவே ஃபுல்லாக வேக வச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் கேரட்லாம் சேர்த்து வேக வைக்கும்போது ஜவ்வரிசி பாலோட கரைஞ்சி போயிடும். அப்போ முழுசாக இருக்காது. இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா பால் வந்துட்டு ஒரு கொதி கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு கொதி கொதிக்கிற வரைக்கும் தான் நம்ம ஜவ்வரிசியை வந்து வேக வைக்கணும். இப்போது வந்துட்டு பாலை ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போவே பாருங்கள், ஜவ்வரிசி வந்துட்டு பாதி அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போது இந்த பால் கூட வந்துட்டு நம்ம நெய்யில் வந்து வதக்கி வச்சுருக்கோம்ல கேரட், அந்த கேரட்டை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. இந்த பாயசத்துக்கு வந்து கேரட் வந்து சேர்த்துருக்கோம்ல, அதுவே நல்ல ஒரு கலர் கொடுக்கும். எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஃபுட் கலரும் நம்ம சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பால் கூட கேரட் சேர்த்துட்டு கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த கேரட்டை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துலேயே கேரட் வெந்துடும். அதே போல் ஜவ்வரிசியுமே வந்து கரெக்டான பதத்தில் வெந்து வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் அண்ட் டைமை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கேரட் பாயசம் வந்து சூடாக இருக்கும்போது எந்த டெக்ஸ்சரில் இருக்கும் அதே டெக்ஸ்சர்லேயே இருக்கும் சூடாக ஆறுனதுக்கு அப்புறமும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், கேரட் வெந்து பாலோடைய கலரே வந்துட்டு நல்ல ஒரு எல்லோயிஷ் கலராக சேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல கலர். இப்போ இந்த பாயாசத்தை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஜவ்வரிசி வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்றதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஜவ்வரிசி வந்துட்டு கரெக்டாக கண்ணாடி பதத்துக்கு இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஜவ்வரிசி ஓவராக குக் ஆகி பாலில் கரைஞ்சிடாமல் நல்ல குண்டு குண்டாக முத்து போல் இருக்குது பாருங்கள். இப்போது இந்த பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பாயசத்தில் ஸ்வீட் டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட் டேஸ்ட் வேணும் அப்படின்னா மட்டும் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா பாயசத்தில் நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 3 ஏலக்காவை நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஸ்வீட் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க ட்ரை நட்ஸை பாயசத்தை கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சூப்பரான நல்ல கமன்னு வாசனையோட டேஸ்டியான கேரட் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. கேரட் பாயசம் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக கேரட் பாயசத்தை நீங்களும் ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக செய்கிற பாயசத்தை விடவே கேரட் பாயசம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதோடய டெக்ஸ்சருமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே கண்டிப்பாக இந்த கேரட் பாயசம் செஞ்சு பாருங்கள். கம்ப்ளீட்டாக பாயசத்தை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஜவ்வரிசி வந்துட்டு ஓவர் குக் ஆகி பாலோட கரைஞ்சி போயிடாமல் ஜவ்வரிசி கரெக்டான பதத்தில் வெந்து நல்ல முத்தாக கண்ணாடி போல் இருக்குது பாருங்கள். பாயசத்தினுடைய டெக்ஸ்சருமே பாருங்கள் நல்லா அந்த க்ரீமியான டெக்ஸ்சருக்கு இருக்குது. இப்போ எப்படி இருக்கோ அதே போல் தான் சூடு ஆறுனதுக்கு அப்புறமும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட சொதப்பாமல் பர்ஃபெக்டாக வரும். பாயசத்தோட சூடு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறம் தான் நான் சர்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது இல்லை, கெட்டியாகாமல் அந்த கரெக்டான ஒரு க்ரீமியான டெக்ஸ்சருக்கு இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவல் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடாகி லைட்டாக மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதில் ஒரு 10லேருந்து 15 காஞ்ச திராட்சை சேர்த்துட்டு காஞ்ச திராட்சை உப்பி வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காஞ்ச திராட்சையை வறுத்து விட்டோம் அப்படின்னா கரிஞ்சு போயிடாமல் கரெக்டாக ஃப்ரை ஆகி வரும். இப்போ பாருங்கள், காஞ்ச திராட்சை நல்லா உப்பி வரப்பட்டு வந்திருக்கு. இப்போ இந்த காஞ்ச திராட்சையை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதே நெய்யில் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு முந்திரி பருப்புடைய கலர் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரப்பட்டு வந்ததும் முந்திரி பருப்பையும் பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த ட்ரை நட்ஸ்லாம் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் ட்ரை நட்ஸ் சேர்த்து கேசரி செஞ்சோம் அப்படின்னா கேசரியை சாப்பிடும்போது ட்ரை நட்ஸ்லாம் இடையில கடிப்படும்ல, அப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை நட்ஸை ஃப்ரை பண்ணோம்ல, அதே நெய்லேயும் 1 கப் அளவுக்கு கெட்டி வெள்ளை அவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அவலை வந்து நெய்லேயே வறுத்து விட்டுக்கலாம். அவலில் வந்துட்டு அரிசியோட வாசனை இருக்கும், அந்த வாசனை போகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும். அதே போல் அவல் வரப்பட்டு வந்துடுச்சு அப்படின்னா கையில் எடுத்து நம்ம நொறுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் மறுத்து விட்டுக்கலாம். வெள்ளை அவல் தான் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. நீங்கள் சிவப்பு அவல் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட செய்யலாம். ரெண்டுத்துக்குமே ஒரே மெஷர்மெண்ட்டு தான். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அவலை வறுத்து விட்டுக்கோங்க.
5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் அவளுடைய கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகியிருக்கு. அதே போல் அதிலிருந்து அந்த அரிசியோட வாசனையுமே இல்லை. அவளை கையில் எடுத்து இந்த மாதிரி உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த அவளுடைய சூடு வந்து அப்படியே ஆற விட்டுடலாம். சூடு ஆறினதுக்கப்புறம் தான் அரைக்கணும். அவளுடைய சூடு கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா அந்த அவலை வந்துட்டு ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அவல் வந்து ரொம்ப ஃபைனாக அரைப்படாது, கொஞ்சம் குறப்பாக இருக்கும், அப்படி தான் இருக்கணும். பாருங்கள் அவளை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. லைட்டாக குறப்பாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது அப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு வானலில் 2.5 கப்பலுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அவளை மெஷர் பண்ணோம்ல அதே கப்பால் 2.5 கப்பலுக்கு தண்ணி. கேசரியோட கலருக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேங்க. ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், ஃபுட் கலர் சேர்க்காமலும் நீங்கள் செய்யலாம். ஃபுட் கலர் சேர்த்துட்டு ஸ்வீட் டேஸ்ட்டே எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு 2 கல் உப்பு வந்து சேர்த்துருக்கேங்க. சால்ட் உப்பு சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு அதிகமாக சேர்த்துக்கூடாது, லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துக்கணும். இப்போது இந்த தண்ணி வந்து சூடாகி நல்லா இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அவல், அதை வந்து சேர்த்துக்கலாம். அவலை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவல் வந்து தண்ணி கூட மிக்ஸ் ஆகும்போது அங்கங்கே கட்டியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற போல் கலந்து விட்டுக்கோங்க. சப்போஸ் அவளையும் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடும்போது அவள் வந்து கட்டி ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அந்த கட்டிகள் எல்லாமே பிரேக் ஆகிடும். இந்த தண்ணியில் அவள் வந்து நல்லா முழுசாக வேகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் கல்யாண வீட்டு ஸ்டைலில் ரவா கேசரி எப்படி செய்யணும் அப்படின்ற ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தண்ணி எல்லாத்தையுமே அவள் வந்து அப்சர்வ் பண்ணி நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் வந்து ஸ்வீட் டேஸ்ட்டுக்காக 3/4 கப்பலுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ஒயிட் சுகர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க. நாட்டு சக்கரை வெல்லம்லாம் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா ஃபுட் கலர் வந்துட்டு சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடும்போது இந்த மாதிரி இலகி வரும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஸ்வீட் வந்து கெட்டியாகிடும். 1 கப் அவளுக்கு 3/4 கப்பலுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஸ்வீட் டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். அதிகமாக சேர்த்துக்காதீங்க, அப்புறம் ஸ்வீட் வந்து கொஞ்சம் திகட்டுற போல் ஆகிடும். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்வீட் வந்து நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக இதில் வந்துட்டு ஒரு 2 ஏலக்காவை நசுக்கிட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த அவல் கேசரியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள் அவல் கேசரியை எந்த அளவுக்கு நல்லா உருண்டு திரண்டு வருது அப்படின்னு, செம்ம சூப்பராக இருக்குல்ல பார்க்கும்போதே. நெய் சேர்த்து அவல் கேசரியை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம்ல ட்ரை நட்ஸ், அதை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேசரியை சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வரப்போ அப்படின்னா சாமிக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு நெய்வேத்தியம் செய்யணும் அப்படின்றப்போ இந்த அவல் கேசரி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அவல் கேசரியோட ஸ்பெஷாலிட்டியே என்ன தெரியுமா? டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிற டைமே வந்து கம்மி. அதே போல் சூடு ஆறினாலுமே கெட்டியாக இல்லாமல் நல்லா தலைன்னு சாஃப்டாக இருக்கும். அவல் கேசரியை கரண்டியில் எடுத்து அப்படியே அந்த வானலில் போடுறேன் பாருங்கள், அப்படியே எப்படி வடிக்கிட்டு விழுது அப்படின்னு. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் உண்மையாகவே வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் அது எந்தளவுக்கு சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 4 விதமான ஸ்வீட் ரெசிபியுமே செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுல்ல. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த 4 விதமான ஸ்வீட் ரெசிபியுமே செஞ்சு அசத்துங்க. இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் பர்ஃபெக்டான ரெசிபியோட நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.